யூனிஃபார்ம்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா என தன்னை ஒரு போலீஸ் போலவே நினைத்துக் கொண்டு போலீசாரிடமே ஆக்ரோஷமாக வசனம் பேசி சிக்கிய இவர்தான் போலி போலீஸ் முரளி. தாம்பரம் சங்கர் நகர் பகுதியில் உள்ள கடைகளில் போலீஸ் யூனிஃபார்ம் அணிந்திருந்த ஒருவர் கடைகளில் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருவது தனக்கு தெரியும், தன்னிடம் வீடியோ ஆதாரம் உள்ளது, 15,000 ரூபாய் கொடு என கடைக்காரரை மிரட்டியுள்ளார். கடைக்காரரும் வேறு வழியில்லாமல் 15,000 கொடுத்திருக்கிறார். ஆனால் போலீஸ் மீது சந்தேகம் வந்ததால் உடனே கடைக்காரர் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உடனே அப்பகுதிக்கு போலீசார் சென்றபோது போலீஸ் யூனிஃபார்ம் அணிந்த நபர் அடுத்தடுத்த கடைகளில் மிரட்டி பணம் பறித்துக் கொண்டிருந்தார். போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரித்த போது தான் சப் இன்ஸ்பெக்டர் என கூறியுள்ளார். மேலும் சப் இன்ஸ்பெக்டர் உடையில் ஸ்டார் இல்லாததாலும் உடையில் பெயரே இல்லாததையும் பார்த்த போலீசார் போலியான நபர் என்பதை உறுதி செய்து கொண்டு வண்டியில் ஏற்ற முயன்றுள்ளனர். அப்போதும் உண்மையான போலீஸ் போலவே என் கேம்ப் கிட்ட பேசிட்டு வரேன், யூனிஃபார்ம்ல வச்சு என்னை அசிங்கப்படுத்துறீங்க என அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தும் எடுபடாமல் போனது. போலீசார் போலி ஆசாமியை பிடித்து விசாரித்ததில் அவர் ஸ்ரீபெரும்புதூர் பிள்ளைப்பாக்கம் பகுதியில் உள்ள கம்பெனி ஒன்றில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்ததும் கடை உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறித்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து வசூல் வேட்டை நடத்திய போலி ஆசாமி மீது 4 பிரிவுகளின் கீழ் சங்கர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.